இவ்வளவு சீடர்கள் ஞானம் பெற்ற போது நமக்கு ஏன் ஞானம் கிடைக்கவில்லை? புரிந்துவிட்டது. புத்தருக்கு முன் பிறந்தேன் என்கின்ற மூப்பின் அடிப்படையில் எனக்குள் ஒரு ஆணவ நடி இருந்தது. மற்றவர்களைப் போல் இல்லை. நானும் புத்தனும் ஒரே அறை, உண்டு உறங்கி ஒன்றாக வாழ்ந்தோம் என்கின்ற அகம்பாவம். இன்னும் மேலே சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு பின் புத்தன் பிறந்ததால் நான் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில்தான் என்றும் புத்தர் இருந்தார். இப்படி நான் 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 என்கின்ற இந்த நான் மறைந்தால் ஒருவேளை ஞானம் கிடைத்திருக்குமோ? இந்த நான் அழிந்திருந்தால் ஒருவேளை ஞானம் கிடைத்திருக்குமோ என்று ஆனந்தன் என்ன தோன்றி புத்தரை பார்த்தான். புத்தர் கண்மூடி இருந்தார். அப்போ என்ன, நான் கண்மூடிய பிறகு அவர் சொன்னது தன்னை, இவர் தன்னுள் இருந்த நானை. எவ்வளவு வார்த்தை விளையாட்டு! அவர் இறந்து முடிக்கின்றார். சங்கங்கள் கூடுகிறது, எல்லோரும் ஒன்று திறக்கிறார்கள். ஆனந்தன் மட்டும் அழவில்லை. நெடுந்தொலைவுக்கு சென்று சிந்தித்தான். பிறகு தன்னை அறியாமல் கண்ணீரிலிருந்து குளம் குளமாக வருகிறது. எவ்வளவு ஒரு ஞான மனிதனிடத்திலிருந்து ஞானம் பெறவில்லை என்றால், எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்த ஒரு திரை நான், அந்த நான் அகலட்டும் என்றார். அவர் அரியணையில் அமர்த்தப்பட்டு கொண்டாடினார்.